இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி, தீர்மானத்தினால் உண்டாகிற வல்லமை. பவர் இன் யுவர் டெடிகேஷன். ஒவ்வொரு தீர்மானத்திலேயும் ஒரு வல்லம் இருக்கிறது. இந்த தீர்மானம் என்று சொல்வது அர்ப்பணத்தில் உள்ள வல்லமை. அர்ப்பணம் என்ற வார்த்தையின் பொருள் எதிர்பார்ப்பு இல்லாமல், நிபந்தனை இல்லாமல் செய்யப்படுகிற ஒன்று. Giving unto the Lord without any reservation. இன்றைய அநேக அர்ப்பணங்களிலே எதிர்பார்ப்புகள் ஏராளம், நிபந்தனைகள் ஏராளம். ஆனால் தேவன் எதிர்பார்ப்பது நிபந்தனை இல்லாத, எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு அர்ப்பணம். இதை பலருடைய தெய்வ மனிதனுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கலாம். இந்த நாளில் தானியேலின் புஸ்தகம் 1 அதிகாரம் 8 அர்ப்பணத்தில் உள்ள ஆசீர்வாதங்கள். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது: தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டான் என்று கவனிக்க வேண்டும். ராஜாவின் போஜனம், அவர் பானம் பண்ணும் திராட்சரசம், எவ்வளவு பெரிய வாய்ப்பு அல்லவா! இது ஒரு அடிமையாய் கொண்டு வரப்பட்டவனுக்கு கிடைத்த வாய்ப்பு. ஆனால் இந்த வாய்ப்பு அநேகர் கிடைக்குமானால் நாம் சொல்லுகிற முதல் வார்த்தை, தேவன் என்னை உயர்த்தியிருக்கிறார், தேவன் இந்த வாய்ப்பை தந்திருக்கிறார். ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், வாய்ப்புகள் எல்லாம் தேவன் அல்ல, தடைகள் எல்லாம் பிசாசு அல்ல. இன்றைக்கு அநேகர் எல்லா வாய்ப்புகளும் தேவன் என்று சொல்கிறார்கள். இல்லை, வாய்ப்புகள் எல்லாம் தேவன் அல்ல, எல்லா வாய்ப்புகளும் தேவனால் வருவதல்ல. யோனாவிற்கு எல்லாமே கிடைத்தது. அவருக்கு பணம் கிடைத்தது, கப்பல் கிடைத்தது, அந்த பிரயாணத்துக்கு தேவையான எல்லாமே கிடைத்தது. ஆனால் எல்லாம் தேவன் அல்ல. அதே போல தடைகள் எல்லாம் பிசாசு அல்ல. பல இடங்களில ஒவ்வொரு ஊழியத்திலும் தடைகள் உண்டு. இந்த ஊடகத்தில் நாங்கள் பேசுகிறோமே, எத்தனை தடைகள்! ஒரு நாளும் தடைகளை தாண்டித்தான் இந்த ஊழியத்தை செய்கிறோம். பிசாசு ஒவ்வொரு ஊழியருக்கும் பலமுறை போராட்டம், பலமுறை போராட்டம், காணப்படுகிற போராட்டம், காணக்கூடாத போராட்டம். ஒவ்வொரு ஊழியருடைய வாழ்க்கையிலையும் நீங்க பார்க்கலாம், பிரபலங்கள், ஒவ்வொரு பிரபலங்களுக்குமே போராட்டங்கள் உண்டு. போராட்டங்கள் இல்லாத பிரபலங்களே இல்லை. அப்படியானால் தடைகளெல்லாம் பிசாசு அல்ல. இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, அவன் தன் இதயத்திலே தீர்மானம் பண்ணினான். கவனியுங்கள், பல நேரங்களில நம்ம நினைக்கிறோம்னா, நம்முடைய இந்த சூழ்நிலைகளை பார்க்கிறோம், சந்தர்ப்பங்களை பார்க்கிறோம். ஆனால் தேவன் சூழ்நிலைகளுக்கும் சந்தர்ப்பங்களுக்கு அப்பாற்பட்டவர். God has his own way. அதாவது ராஜாவின் போஜனம். இரண்டாவது, அவர் பானம் பண்ணும் திராட்சரசம். இது சரித்திரம் இப்படி சொல்லுகிறது. அதாவது ஒவ்வொரு போஜனத்தின் ராஜாவின், அந்த புறஜாதியாரின் ராஜாவின் போஜனம் ஒவ்வொன்றும் இந்த தெய்வங்களுக்கு முதலாவது அது தூபம் காட்டப்படுகிறது, தெய்வங்களுக்கு வைக்கப்படுகிறது. அந்த போஜனமும் அந்த பானங்களும் இன்றைக்கு நாம் பார்க்கிறோமே, படையல் என்று சொல்லுகிறோமே, நம்முடைய தமிழ் கலாச்சாரத்துல அது அன்றைக்கும் இருந்தது. அந்த படையல் அதற்கு பிறகுதான் அது ராஜாவின் மேஜைக்கு வருகிறது. தானியேலுக்கு இது நன்றாகவே தெரியும். இது அன்பானவர்களே, அது அந்நிய தெய்வங்களுக்கு படைக்கப்பட்ட, அந்நிய தெய்வங்களுக்கு தூபம் காட்டப்பட்ட, அந்நிய தெய்வங்களுக்கு படையல் போட்ட ஒரு போஜனம். இதை நீங்கள் ஒத்துக்கொண்டாலும் சரி, ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் சரி, ராஜாவின் போஜனம். அடுத்து அவர் பானம் பண்ணும் திராட்சரசம். இதுல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, தன் இதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டான். அடுத்த வார்த்தை, பிரதானிகளின் தன்னிடத்துல அதை வேண்டிக் கொண்டார். ஒருவேளை நல்லா கவனிக்க வேண்டும், நல்லா கவனிக்க வேண்டும். அதை அந்த தலைவன் மறுத்திருக்கலாம். இல்லை, இதுதான் ராஜாவின் கட்டளை, நீ கண்டிப்பாக செய்ய வேண்டும், நீ அதை புசிக்கத்தான் வேண்டும், அதை பானம் பண்ணத்தான் வேண்டும், கட்டாயப்படுத்தி இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அன்பான பிள்ளைகளே, உங்களுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் உங்கள் சத்துருக்கள் கூட உங்களோடு சமாதானமாகும்படி செய்வார். ஆங்கிலத்துல கவனியுங்கள்,
நீதிமொழிகள் 16:7 வேதம் சொல்லுகிறது, தேவன் அன்பானவர்களே மக்களுடைய ராஜாக்களுடைய இதயங்களை ஆளுகை செய்கிறவர். God will control the hearts of the kings. ராஜாக்களின் இதயங்களை அவர் ஆளுகை செய்கிறவர். அன்றும் செய்கிறார், இன்றும் அவளை செய்ய முடியும். நாம் சிக்கிற இந்த காலகட்டத்துல எத்தனை அடக்குமுறைகள், எத்தனை நமக்கு விதமான செயல்பாடுகள். ஆனால் அன்றைக்கு தேவன் தானியேலுக்கு என்ன செய்தாரோ அது உங்களுக்கு செய்ய முடியும், எனக்கும் செய்ய முடியும். அந்த வார்த்தை தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தன்னிடத்துல தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார் என்பது பிள்ளையே, உங்கள் வழியில் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் உங்கள் சத்துருக்கள் உங்களோடு சமாதானமாய். இப்படி சொன்னாலும் புரியும். சத்துருக்களின் இதயங்களையும் அவரால் திருப்ப முடியும். அந்த வார்த்தை எனவேதான் திரும்ப திரும்ப தானியேல் அடிமைத்தனத்தில்தான் அடிமையாய் கொண்டு போகப்பட்டவன். சூழ்நிலைகளை மாற்ற முடியாது, ஆனால் சூழ்நிலைகளை மாற்றுகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் மாற்றுவார், அவர் எல்லாவற்றையும் மாற்றுவார். ஆனால் உங்களுடைய உதவி இல்ல, உங்களுடைய உதவி தேவை, உங்களுடைய அர்ப்பணம் தேவை. உங்களுடைய அர்ப்பணம் இல்லாமல் தேவன் எதை மாற்ற முடியாது. அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன், கவனியுங்கள். அதாவது நினைக்கலாம், அடிமைத்தனத்தை மாற்றிருக்கலாமே. பல நேரங்களில நம்முடைய வாழ்க்கையில வியாதிகளை மாற்றுவதில்லை, வறுமைகளை மாற்றுவதில்லை, ஏழ்மையை மாற்றுவதில்லை, இல்லாமையை மாற்றுவதில்லை, துன்பங்களை மாற்றுவதில்லை, ஏளனங்களை மாற்றுவதில்லை. ஆனால் அவைகளுக்கு மத்தியில அன்பானவர்களே தேவன் அவருடைய நோக்கத்தையும் அவருடைய சித்தத்தையும் உங்களுடைய வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நிரூபிக்கிறார். ஆனா ஒண்ணு, அப்படிப்பட்ட நேரங்களிலும் அந்த வாசல்கிறது தன்னை தீட்டுப்படுத்தலாகாது. அப்படியானால் அது நீங்க சற்று ஆழமா சிந்திக்க வேண்டும். அது தீட்டுப்பட்ட ஒரு போஜனம், அது தீட்டுப்பட்ட ஒரு பானம். பாருங்கள், you don't want associate with worldly people. இதுல அந்த போராட்டத்தில அவருடைய கலாச்சாரம் இருக்கிறது, அவருடைய தேவன் இருக்கிறார்கள், அவருடைய பண்பாடு இருக்கிறது, அவருடைய பழக்க வழக்கங்கள் இருக்கிறது. இது அந்த நாட்டுடைய பழக்க வழக்கங்கள், புறஜாதியருடைய பழக்க வழக்கங்கள். இன்றைய நாம் பார்க்கிறோமே படையல், நம்முடைய தமிழ் கலாச்சாரத்துல நிறைய இருக்குது இல்லையா? காகத்துக்கு படையல் போடுவது, அது படத்துக்கு வைப்பது. இந்த ஹோட்டல் கூட பாருங்களேன், அந்த ஹோட்டல் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னால அந்த படத்துக்கு முன்னால அந்த நம்முடைய உணவுப் பொருட்கள் அங்க வச்சு வைக்கப்பட்டிருக்கிறது. அது கொஞ்சமா வைக்கப்படுது, ஒண்ணுதான் வைக்கப்படுது. ஆனாலும் வேற வழி இல்லை, நாம் அது உணவாந்துகிறோம். ஆனால் தானியேலுக்கு நல்லா தெரியும், இது அஞ்சானைகளுக்கு பலியிடப்பட்டது, அஞ்சானைகளுக்கும் வைக்கப்பட்டது. இன்றைக்கு நான் சொல்ல வந்த வார்த்தை என்னவென்றால், நாம் வாழ்கிற உலகம், நாம் வாழ்கிற சமுதாயம், நாம் வாழ்கிற மக்கள் எல்லாமே, அதாவது ஆதிக்கம் நிறைந்த உலகத்துல வாழ்கிறோம். ஆதிக்கம் நிறைந்த உலகத்துல, நமக்கு உலகமாய் செயல்படுகிற உலகம், சர்வாதிகார உலகத்துல வாழ்கிறோம். ஆனாலும் காலத்துக்கு ஏற்ற போல இந்த ஊழியர்கள் கூட பாருங்களேன், தன்னை மாற்றிக்கொள்ளுகிறவர்கள் பாருங்க. ஆவிக்குரிய மக்கள் கூட இன்றைக்கு எதிர்ப்பு அரசியலில் அங்கம் வகிக்கிறார்கள். புரிய நினைக்கிறேன், ஆவிக்குரிய மக்கள் கூட எத்தனை பிஷப், எத்தனை ரெவரன், கவனிங்கள். இந்த எதிர்ப்பு அணியில இருக்கிறவர்கள் ஏராளமான பேர். அவர்களுக்கு நன்மை கிடைக்கிறது, அவளுக்கு சாதகமாய் பேசுகிற ஊழியர்களே இன்னைக்கு ஏராளம். எத்தனையோ ஊழியர்கள் இன்றைக்கு கிறிஸ்துவ எதிர்ப்பாளர்களோடு கூட கை கோர்த்திருக்கிற மக்கள் ஏராளம். ஆனால் இப்படிப்பட்ட உலகத்துல வேதம் சொல்கிறது, தானியேல் அவன் தீர்மானம் பண்ணி கொண்டிருந்தான். அது ஒரு அழகான வார்த்தை. தேவன் அவனுக்கு தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். ஆண்டவரை நேசிக்கும் போது, ஆண்டவரிடத்தில் அன்பு கூறும் போது, ஆண்டவரை ஆராதிக்கும் போது, ஆண்டவரிடத்துல உடைய அர்ப்பணம் முழுமையா இருக்கும் போது, அன்புடைய பிள்ளைகளே, உடைய எல்லாவற்றையும் ஒரு வாய்க்க பண்ணுவார். இந்த வார்த்தை படிக்கிறேன். அந்த புறஜாதி தலைவனிடத்துல, தேவனை அறியாத தலைவனிடத்துல தயவும்
இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். கவனிக்க வேண்டும். தானியேல் ஒரு இளம் வாலிபன். இஸ் நாட் ஓல்ட் மேன், இஸ் வெரி யங் மேன். ஆனாலும் கூட பாருங்க, இந்த வாலிபத்துல இன்றைக்கு போராடும் மனம், அலசடிப்படுகிற மனம், 4 பேர் உலக, அதாவது அடுத்து என்ன பண்றாங்களோ அதையே நானும் செய்ய வேண்டும் என்ற அந்த உணர்வு. இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில had a firm decision. அந்த டிசிஷன் தெரியுமா? அந்த டிசிஷன், control my life, control my body, control my future. கவனிங்கள், உங்கள் தீர்மானம் தான் உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்கிறது. உங்கள் தீர்மானம் தான் உங்களுடைய வாழ்க்கையை திட்டமிடுகிறது. உங்கள் தீர்மானம் தான் உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுகிறது. டிசிஷன் determines your destiny. அந்த வார்த்தை கவனிங்க. அந்த ஒரு அந்த இடத்துல போட்டது தயவு, இரக்கம். அது எப்படி அந்த தன்னிடத்துல தயவும் இரக்கமும் அவனுக்கு கிடைத்தது? இந்த தீர்மானத்திற்கு என்ன காரணம் என்பதை அவரோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல் காரணம், he has a knowledge about the Lord. தேவனை குறித்த சரியான ஒரு தெளிவு, தேவனை குறித்த சரியான ஒரு வெளிச்சம், தேவனை குறித்த சரியான ஒரு காரியம். ஓசியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள். அப்படியானால் தானியேலுக்கு சரியான அறிவு இருந்தது. He knows about God. He knows about God's blessings. தேவனை குறித்து, தேவனுடைய ஆசீர்வாதங்களை குறித்து, தேவனுடைய எதிர்காலத்தை குறித்து அவசரம் சொல்லுகிறது, நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நானும் உன்னை வெறுத்து விடுவேன். அந்த வார்த்தையை படிக்க விரும்புகிறேன். அறிவை வெறுத்தாய். அப்படியானால் தானியேலுக்கு ஒரு அறிவு இருந்தது, தேவனை குறித்து, தேவனுடைய திட்டங்களை குறித்து, தேவ நோக்கத்தை குறித்து. நன்றாக கவனிக்க வேண்டும். ராஜாவின் போஜனம், ராஜாவின் பானம், இது அடுத்த முறை கிடைக்குமா கிடைக்காதா? அவனுக்கு தெரியும், it is not from God. இது தேவனால் வந்ததல்ல, இது தேவனுக்கு பிரியமானதல்ல, தேவனுக்கு ஏற்புடையதல்ல. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, கவனியுங்கள். ஏழ்மை, வறுமை, இல்லாமை எல்லாம் இருக்கலாம். அதே வேளையில அன்பாவளே, ஆண்டவரை விட்டு விடாதிருங்க, சத்தியத்தை விட்டு விடாதிருங்க, உங்களுடைய உறுதியை விட்டு விடாதிருங்க. ஏழ்மைகள் உண்மை, வறுமைகள் உண்மை, இல்லாமை உண்மை, ஆனால் சத்தியத்திற்காக. தானியேலுடைய இந்த தீர்மானத்திற்கு என்ன காரணம் என்றால், 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இதுல புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்த தானியேலுக்கு ஆவியானவர் அன்றைக்கே வெளிப்படுத்தினார். அதுதான் இந்த வேதத்தினுடைய மேன்மை. இந்த வார்த்தையை அன்றைக்கே ஆவியானவர் தானியேலுக்கு வெளிப்படுத்தினார். அந்த வார்த்தை என்னவென்றால் 2 தீமோத்தேயு 1:12, நான் அதன் நிமித்தம், இன்றைக்கு வருகிற நீதி நிமித்தம், சத்தியத்தை நிமித்தம், ஆண்டவர் நிமித்தம், தேவனுடைய வார்த்தை நிமித்தம் இந்த பாடுகளை நான் அனுபவிக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளையே, the knowledge of the Savior. ஆயினும் நான் வெட்கப்படுவதில்லை, ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். இதை நான் ஆரம்பத்தில் சொன்னேன். இன்றைக்கு பாடுகளை சந்திக்க மனமில்லை, பாடுகளை தாங்க இன்னைக்கு நமக்கு பக்குவம் இல்லை. காரணம் என்னவென்றால், இரட்சகரை குறித்த சரியான தெளிவு இல்லை. திருச்சபைக்கு வருகிற பாதி பேர், ஏன் ஒரு 90% மக்களுக்கு இரட்சகரை குறித்த சரியான ஒரு தெளிவு இல்லை. அப்படி இருக்குமே ஆனால் அன்பு கூறுவார்கள், ஆராதிப்பார்கள், ஆண்டவர் கொடுப்பார்கள், அநேகருக்கு ஆண்டவர் சொல்லுவார்கள். திரும்ப சொல்லுகிறேன், they don't have the knowledge of the Savior. இரட்சகரை குறித்த சரியான ஒரு தெளிவு. அவர் யார்? அந்த வார்த்தை பவுலுடையான் சொல்லுகிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உன் வாழ்வில அவர் யார் என்று அறிந்திருக்கிறாயா? அதாவது மேற்போக்கான ஒரு வாழ்க்கை. அவர் சுகம் அளிக்கிறவர், பணம் தருகிறவர், தேவைகளை சந்திக்கிறவர், அதிலும் மேலான அவர் சர்வஞானி, சர்வவியாபி, சர்வ வல்லவர், எல்லாவற்றையும் செய்வார்.
எதையும் செய்வார், எங்கும் செய்வார், எப்போதும் செய்வார். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அடுத்த ஒரு வார்த்தை, அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரை காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார். இந்த செய்தியை உங்களோடு பேசுகிற இந்த நாள் என் வாழ்வில் ஒரு மறக்க முடியாத நாள். ஏனென்றால் இதே நாளில் 30/8/1970 அன்றைக்கு நான் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணினேன். அன்றைக்கு என்றுதான் நான் ஞானஸ்நானம் எடுத்த நாள். 30/8/1970 காலம் சென்ற சிஸ்டர் சாராள்நோஜி அம்மையார் தான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார்கள். பாஸ்டர் நாதன் என்பவர் மூலமா. அவர்தான் இந்த ஸ்டீவன் தேவகுமார் என்று பெயர் வைத்தார்கள். எனக்கு இந்த பெயரை குறித்தோ இதனுடைய தன்மை குறித்தோ மேன்மை குறித்தோ ஒன்றுமே தெரியவில்லை. ஜெபித்து இந்த பெயரை வைத்தார்கள். அந்த பெயர் இன்று வரைக்கும் அன்பானவர்களே நிலைத்திருக்கிறது. 55 ஆண்டுகள் இந்த இயேசுவோடு கூட. அந்த வசனம் சொல்லுகிறது, அவர் காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். அறிந்திருக்கிறேன் என்ற வார்த்தையை விட நிச்சயித்திருக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு நிச்சயமே இல்லை. பரலோகம் போவாங்களா என கேட்கிற அன்பு தேவ பிள்ளையே, உன் மரணத்துக்கு பிறகு உன் வாழ்க்கை எங்க இருக்கும்? நித்தியமா அனித்தியமா? இயேசுவோடா இயேசு இல்லாத வாழ்க்கையா? பரலோகமா பாதாளமா? இது அங்கே தீர்மானிப்பதில்லை, இங்கே தீர்மானிக்க வேண்டும். இன்றைக்கு அநேகருக்கு இந்த பரலோகத்தை குறித்த நிச்சயமே இல்லை. வாழ வேண்டும், சாப்பிட வேண்டும், புசிக்க வேண்டும், ஆடம்பரமா இருக்க வேண்டும், உயர்ந்த அதாவது நகைகளை அணிய வேண்டும், சொகுசான வாழ்க்கையை வாழ வேண்டும். ஆனால் பவுலுடைய the knowledge of the Savior, அதனாலதான் அவர் தன் இதயத்தை தீர்மானம் பண்ணினார். அடுத்த குறிப்பு சொல்ல விரும்புகிறேன். அது ரட்சகரை குறித்த அறிவு மட்டுமல்ல, சிலுவை குறித்த அறிவு. the knowledge of the cross, the knowledge of the Savior. அன்பானவர்களே, எனவேதான் அவர் சொல்லுகிறார், நான் அறிந்திருக்கிறேன். இன்னைக்கு எதையோ அறிந்திருக்கிறாங்க. பணம் சம்பாதிக்க, அடுத்தவளை ஏமாற்ற, பொய் பேச, குறுக்கு வழியிலே முன்னேற, அடுத்தவனை கீழே தள்ளி மேலே வாழ, இதெல்லாம் people know that. ஆனால் உண்மையான சத்தியம் என்னவென்றால், நான் அவரை அறிந்திருக்க 3 வருஷங்களே விசுவாசித்திருக்கிறவர் நான் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அது இன்னொரு வார்த்தை. அது அடுத்த வசனத்துல, அதாவது அந்த வசனங்களை அறிந்திருக்கிறேன், வார்த்தை அறிந்திருக்கிறேன், அவரை அறிந்திருக்கிறேன். முதல் குறிப்பு knowledge of the Savior. இரண்டாவது குறிப்பு knowledge of the Scripture. வேத வசனங்களை அறிந்திருந்தார். யோசித்து பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்த தானியேல் வேத வசனங்களை அன்றே நன்கு அறிந்திருந்தார். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14-15 அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது, நீ கற்றுக்கொண்டவர்களிலே நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்திலிருந்து நீ கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறது அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றிய விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதற்கொண்டே அறிந்தவர் என்று உனக்கு தெரியும். சொல்ல அந்த வார்த்தை the knowledge of the Scripture. இன்னொரு முறை வாசிக்கிறேன். கிறிஸ்துவை பற்றி விசுவாசம், அடுத்தபடி பரிசுத்த வேத எழுத்துக்கள். நீங்க எத்தனையோ பேருக்கு வேதமே தெரியல. பிலமோன் எங்க இருக்கு தெரியாது, உபதியா எடுக்க தெரியாது. அநேக இடங்களில் அன்பான வார்த்தையை தேடுகிற மக்கள் ஏராளம். அட்டவணையை பார்க்கிறார்கள், காலகாலமா சபைக்கு போகிறார்கள், இன்னும் அட்டவணையை பார்த்து தான் வேதம் எடுக்கிறார்கள். அந்த வசனம் சொல்லுகிறது, சிறு வயதிலே முதல் நீ வேத எழுத்துக்களை அறிந்தவன் என்று. இன்றைக்கு எத்தனை குடும்பங்களிலே பிள்ளைகளை வேதம் படிக்க வைக்கிறார்கள், பாட புஸ்தகத்தை படிக்க வைக்கிறார்கள். ஆனால் வேதம் படி என்று சொல்லுகிற பெற்றோர் மிக குறைவு. அந்த வார்த்தையை படிக்கிறேன், நீ சிறு வயது முதல் தொடங்கி வேத வசனங்களை அறிந்தவன் என்று. அடுத்த வார்த்தை, அது என்ன செய்யறது என்று தெரியுமா? உன்னை தேறினவனாய், இரண்டாவது தகுதி உள்ளவனாய் மாற்றுகிறது. இது ஒன்றுதான் தானியேலுடைய வாழ்க்கையிலே அவனை தேறினவனாய் மாற்றியது. நம்பர் 1, the knowledge of the Savior. நம்பர் 2, the knowledge of the Scriptures. தொடர்ந்து 1 தீமோத்தேயு புஸ்தகம் 4:13. அது எதை கொடுக்க என்று சொன்னால் 13ஆம் வசனத்துல அந்த வார்த்தை பாருங்கள். தன் முதல் வயதில் அவர் சொல்லுகிறார், நான்
அங்கே விட்டு வந்த என்னுடைய புஸ்தகங்களையும் தோற்சுருளையும் கொண்டு வா. முதல்ல சொன்னேன் the knowledge. இரண்டாவது the interest. தன் முதிர் வயதில தான் பாலபலியா வார்க்கப்பட்டு போகிறேன், தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. ஆனாலும் அந்த நேரத்திலும் வார்த்தை விரும்புகிற தெய்வ மனிதன், வார்த்தையை நேசிக்கிற தெய்வ மனிதன். அவர் சொல்லுகிறார், நீ வருகிற போது அதை எடுத்து கொண்டு வா என்று தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார். the knowledge, not only the knowledge, the interest. வசனத்தை குறித்த ஒரு ஆசை, வசனத்தை குறித்த ஒரு ஆதங்கம், வசனத்தை குறித்த ஒரு பலம். பலமுறை சொல்லியிருப்பேன், மக்களுக்கு இந்த வசனத்திலே நாட்டம் இல்லை. ஆனா ஒருத்தர் கேட்டேன், பாட்டு யாரையும் கேட்கிறீங்களே, ஏன் வசனம் கேட்கல அப்படின்னா, அதுக்கு பொறுமை இல்லை. ஒரு ஊழியர் அதற்கு பொறுமை இல்லையா, வசனத்தை கேட்பதற்கு பொறுமை இல்லையா. எத்தனை பேர் துர்பாக்கியமான வாழ்க்கை. எனவேதான் 1 தீமோத்தேயு புஸ்தகம் அந்த 4:13 அந்த வசனம் சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 4:13, 1 தீமோத்தேயு 4:13 கூட இந்த வார்த்தை அவர் சொல்லுகிறார், நான் வரும் அளவும் நீ வாசிப்பதிலும் புத்தி சொல்வதிலும் உபதேசத்திலும் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவனாயிரு. நான் வரும் அளவும். இரண்டு பிள்ளையே, வாசிப்பதிலே, புத்தி சொல்லுவதிலே, உபதேசிப்பதிலே ஜாக்கிரதையாயிரு. It is not a temporary, it should be forever, ever and ever. நான் வரும் அளவும், ஆண்டவர் வரும் அளவும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இதுதான் வாழ்க்கை. The knowledge of the Savior, the knowledge of the Scripture. தொடர்ந்து 2 தீமோத்தேயு 2:15 அவர் சொல்லுகிற வார்த்தை, நீ விற்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும். துக்கமான ஒன்று, இன்றைக்கு சத்திய வசனத்தை பகுத்து போதிக்கிற ஊழியர்கள் மிக குறைவு. இது பெருமைக்காக சொல்லவில்லை, அது விரும்புங்கள். சத்தியத்தை பகுத்து போதிக்கிற அடுத்த வார்த்தை, அது என்ன செய்யும் தெரியுமா? சத்திய வசனம் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்தும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்தும். இரண்டாவது தீர்மானம், முதல் காரணம் the knowledge of the Savior. தீர்மானத்துக்கு இரண்டாவது காரியம் the knowledge of the Scripture. தீர்மானத்துக்கு மூன்றாவது காரியம் the knowledge of the situations. சூழ்நிலைகளை நன்கு அறிந்திருந்தார். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3:1-5 வரை அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவருக்கு தெரியும் கடைசி நாட்கள் நடக்கிற சம்பவங்கள், மனிதர் எப்படி இருப்பார்கள். திருமலை சொல்லுகிறது, தற்பிரியராய், பணப்பிரியராய், வீம்புக்காரராய், அகந்தை உள்ளவர்களாய், தூஷிக்கிறவர்களாய், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்களாய், நன்றி அறிதல் இல்லாதவர்களாய், சுபாவ அன்பில்லாதவர்களாய், இணங்காதவர்களாய், அவதூறு செய்கிறவர்களாய், இச்சை அடக்கம் இல்லாதவர்களாய், நல்ல கொடுமை உள்ளவர்களாய், நல்லோரை பகைக்கிறவர்களாய், துரோகிகளாய், துணிகரம் உள்ளவர்களாய், இருமாப்பு உள்ளவர்களாய், தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராய், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாய் இருப்பார்கள். இப்படிப்பட்டு விட்டு நீ விலகு. என்னுடைய கருப்பொருள் என்னவென்றால் the knowledge of the situations. சூழ்நிலையை நன்கு அறிந்திருந்தான். எனவே அன்பு தேவ பிள்ளையே, தேவனை அறிந்திருந்தான். தானியேல் தேவனுடைய வார்த்தை அறிந்திருந்தான், அன்றைய சூழ்நிலையை அறிந்திருந்தான். அது மட்டுமல்ல, அடுத்த ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அது அந்த போஜனம் அது அந்நிய தெய்வங்களுக்கு பலியிடப்பட்டது. லேவியராகமம் 5:3-5-6 இந்த வார்த்தைகள் இப்படி சொல்லுகிறது, அந்த நாட்களில ஒவ்வொரு ஆதாரமும் அங்கே பலியிடப்பட்டுத்தான் அங்கே புசிக்கப்படுகிறது. லேவியராகமம் 5:3 ஒரு வார்த்தை இப்படி சொல்லுகிறது, எந்த அசுத்தத்தினாலாகிலும் நீ தீட்டுப்பட்ட ஒரு மனிதனை ஒருவன் அறியாமல் தொட்டால் பின்பு அதை அறிந்து கொண்டால் அவன் குற்றம் உள்ளவனாயிருப்பான். இந்த வதைவடிங்க, அறியாமல் தொட்டால் பின்பு அதை அறிந்து கொண்டால் அவன் குற்றம் உள்ளவனாயிருப்பான். அடுத்த வசனம் 5, ஒரு குற்றவாளன் ஆகும்போது அவன் தான் செய்த பாவம் என்று அறிக்கையிட்டு. நான் சொல்ல வந்த வார்த்தை கவனியுங்கள், ஒருவேளை அதை அறியாமல் செய்திருக்கலாம் அந்த ஆதாரத்தை,
அறிந்த பின்பு அவன் அறிந்து கொண்டால் அவன் குற்றமுள்ளவனாய் இருப்பான். எனவேதான் தானியேல் அந்த குற்றத்திலிருந்து தான் விலகி வாழும்படியாக அவன் ராஜாவின் போஜனம், ராஜாவின் பானம் திட்டுப்படுத்தக் கூடாது என்று அவன் தன்னைத்தானே அவன் தீர்மானித்தான். அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன். 3ஆம் வசனம். அறிந்து கொண்டால், பின்பு அதை அறிந்து கொண்டான். அந்த ஆகாரம் ஒருவேளை அந்நிய தெய்வங்களுக்கு முன்பாக அது பலியிடப்படலாம். நம்முடைய கலாச்சாரத்தின்படி, அன்பானவர்களே, இந்திய கலாச்சாரத்துல நமக்கு தெரியும்ல, நம்மள பிற மார்க்கத்திலிருந்து வந்தவர்கள் படையலிட்டு அதை தொழுகிற மக்கள் ஏராளம். எனவேதான் அறிந்து கொண்டால், அறியாமல் போனால் பரவாயில்லை, அறிந்து கொண்டால் அவன் குற்றமுள்ளவனாக இருப்பான். அடுத்து அவன் தான் செய்தது பாவம் என்று அறிக்கை செய்ய வேண்டும். The knowledge of the Bible, the knowledge of the word, the knowledge of situations, the knowledge of the sacrifice. அது எங்கே பலியிடப்பட்டது, யாருக்கு பலியிடப்பட்டது, எப்படி பலியிடப்பட்டது நன்கு அறிந்திருந்தான். எனவேதான் அவன் சொன்னான், இதை நான் புசிக்க மாட்டேன் என்று தனக்குள்ளே தீர்மானம் பண்ணினான். அவனுடைய விளைவு என்னவென்றால், இவரையர் 9:14 தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரிகளான சுத்திகரிக்கிறது. திரும்ப சொல்கிறேன், the knowledge of the word, the knowledge of the situations, the knowledge of the savior, the knowledge of the scripture, the knowledge of situation. எல்லாம் எஸ்ல வரும். savior, scripture, situations. அது என்ன கொண்டு தெரியுமா? 9:14 உங்கள் மனசாட்சியிலிருந்து செத்து போன உங்கள் மனசாட்சியிலிருந்து உங்களை சுத்திகரிக்கிறது. It cleansing your conscience. எனவேதான் அன்றைக்கு அவன் சொன்னான், நான் இதை தீர்மானம் பண்ணினான். ராஜாவின் போஜனம், ராஜாவின் பானம் திட்டுப்படுத்த கூடாது என்று உறுதிப்படுத்தினான். அவனுடைய விளைவு என்ன? தேவன் உயர்த்தினார். அவனுடைய வாழ்க்கை பின்பது வாசித்து பாருங்கள். தேவனால் உயர்த்தப்பட்டார். அவனுடைய வாழ்க்கை ஆகாய மண்டலத்திலே பிரவாசிக்கிற சூரியனை போல 100 நாடுகளுக்கு கர்த்தர் அவனை அதிபதியாய் மாற்றினார். என்னை கேட்டுக்கொண்டு வந்தது பிள்ளையே, என்னுடைய செய்தியை திரும்ப நிலைப்பட்டு விரும்புகிறேன். Your decision will determine your destiny. உங்கள் தீர்மானம் உங்களுடைய வாழ்க்கையை உறுதிப்படுத்தும். நல்ல தீர்மானம். அந்த தீர்மான காரணம் என்னவென்றால் நாலேஜ், தேவனை குறித்த அறிவு, வசனத்தை குறித்த அறிவு, சூழ்நிலை குறித்த அறிவு, சம்பவங்களை குறித்த அறிவு. அது மட்டுமல்ல, தேவன் வைத்திருக்கிற நன்மைகள், தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்த ஒரு அறிவு. எனவேதான் தானியேல் புஸ்தகம் முடிக்கும் போது இப்படி முடிகிறது. அதாவது அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய மேன்மை, அவருடைய உயர்வு எல்லாமே அன்பானவர்களே கற்பனைக்கு எட்டாதது. அடிமையாய் கொண்டு வரப்பட்டவரை 100 நாடுகளுக்கு தேவன் அதிபதியாய் மாற்றினார். எனவே அந்த அதிகாரம் முடிக்கும் போது எப்படி அவர் முடிக்கிறார்? ஆவியானவர் அவரை கொண்டு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், ஞானவான்கள் உணர்ந்து கொள்ளுவார்கள். அது மட்டுமல்ல, தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஒரு நிச்சயம் பிரகாசிப்பார்கள். 2 வார்த்தை, ஒளியை போல, நட்சத்திரத்தை போல, அஷூரன்ஸ். அது மட்டுமல்ல, அந்த வார்த்தை 13ஆம் வசனம், நீ இளைப்பாடுவாய், முடிவிலே ஒரு சுதந்திரத்துக்கு எழுந்திருப்பாய். ஒரு நிச்சயத்தின் வாழ்க்கை, நம்பிக்கையின் வாழ்க்கை, எதிர்பார்ப்பின் வாழ்க்கை. அது மட்டுமல்ல, அர்த்தமுள்ள வாழ்க்கை. என்னை கேட்டுக்கொண்டு பிள்ளையே, உன் தீர்மானம் கடினம்தான். வாழ்கின்ற இந்த உலகம், நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள், சுற்றி இருக்கிற சம்பவங்கள் எல்லாமே எதிர்ப்பதமா இருக்கலாம். ஆனால் உங்கள் தீர்மானம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி. எங்கள் தீர்மானம் என்ற வாழ்க்கையை மாற்றும். எஸ் லார்ட், அந்த தீர்மானத்திற்கு தேவை the knowledge of the Savior, the knowledge of the Scripture, the knowledge of the situations, சூழ்நிலைகள், சத்தியம், தேவன் இன்னும் அறிந்து கொள்ள கிருபை தாரும், பலன் தாரும். அது எங்களை ஞானவான்களாய் மாற்றும், தீர்வாய் மாற்றும், புத்திசாலியாய் மாற்றும். எஸ் லார்ட்,
நல்ல தீர்மானம், நல்ல வாழ்க்கை. அர்ப்பணிக்கிறோம். ஆட்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, உங்கள் தீர்மானம் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும். எனவே எதிர்மறையா இருக்கலாம், மனிதர்கள் மாறலாம், அதிகாரங்கள் இருக்கலாம், அடக்குமுறை இருக்கலாம். உங்கள் தீர்மானத்திலே உறுதியா இருங்கள். யாருக்காகவும் எதற்காகவும் உங்கள் தீர்மானத்தை மாற்றிக்கொள்ளாதிருங்கள். இன்றைய தீர்மானம் நாளை ஆசீர்வாதம். God bless you. எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 044-4318-3330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.